தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் தோனி ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரகுமான் வழங்கிட கேட்கலாம். ரகுமான், வணக்கம். முழு தகவல்கள் என்ன? வணக்கம். உடுமலை அடுத்த திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில நேற்று இரவு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பொதுவாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பொழுது கீழே அடிவார பகுதியில் உள்ள அமலலிங்கேஸ்வரர் கோவிலை வெள்ளம் சூழ்வது வழக்கமாக இருந்தாலும் கூட நேற்று இரவு அதிக மழை பொழிவு காரணமாக அந்த அமலலிங்கேஸ்வரர் கோவிலை சுமார் 3/4 அளவிற்கு அந்த வெள்ளமானது சூழ்ந்தது. இது மிகப்பெரிய காட்டாற்று வெள்ளமாக அனைத்து பகுதிகளையும் சூழ்ந்து ஓடியது. அதாவது 2-3 ஆட்களுக்கு அளவுகளுக்கு மேல அந்த வெள்ளமானது சென்று கொண்டிருந்தது. இரவு நேரம் என்பதால் பக்தர்கள் யாரும் கோவிலுக்கு வரவில்லை. காலையிலிருந்து வெள்ளம் வரும் என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக பக்தர்கள் அனுமதிக்கப்படாமல் இருந்தார்கள். இருப்பினும் இரவு நேரம் என்பதால் யாரும் இல்லாத காரணத்தினால் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. வெள்ளமானது காலை வரை வடிந்தது. பின்பு அந்த வெள்ளத்தில் இருக்கின்ற வெள்ளத்தால் ஏற்பட்ட சகதிகளை அகற்றும் பணியிலே கோயில் பணியாளர்கள் ஈடுபட்டு வருவார்கள். தற்பொழுது யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. இப்பொழுது வெள்ளமானது சீராக சென்று கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரகுமான். தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்.